நம்ம வாழ்க்கையில பெரும்பாலானவங்க சொல்ற ஒரு வாக்கியம், சேமிச்சாதான் நிம்மதியா வாழ முடியும். ஆனா, உண்மையில நம்மளோட பல பேருக்கு சேமிக்கணும்னு தோணும். ஆனால், எங்கே, எப்படி ஆரம்பிப்பதுங்கிறதான் குழப்பம் வரும். நாளுக்கு நாள் செலவு அதிகமாகுது. சேலரி வந்தாலும், மாதம் முடிவுக்கு முன்னாடி ஜீரோ பேலன்ஸ். அதே சமயம், ஃபியூச்சர்ல ஒரு எமர்ஜென்சி வந்தா, டாக்டர் பில், எஜுகேஷன், மேரேஜ், ஹவுஸ், கார் எதுவாக இருந்தாலும், சிறிய தொகை கூட பெரிய உதவியா மாறும். நீங்க நினைப்பீங்க, இது எப்படி சாத்தியம்? மாதம் ரூ. 500 என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? ஆனா, அந்த ரூ. 500 தான் நாளைக்கு 10,000 ரூபாயாகவும், 10 வருடத்துக்குப் பிறகு 1,00,000ஆகவும் வளர முடியும். இதெல்லாம் சாத்தியம். ஆனால் ஒரு சின்ன பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும். ரெகுலர் சேவிங்ஸ் ஹேபிட். அப்படின்றால் கேள்வி என்ன தெரியுமா? மாதம் ரூ. 500 மட்டும் முதலீடு பண்ணி, வருடத்துக்கு 10,000 ரூபாய் எப்படிச் சம்பாதிக்க முடியும்? இததான் இன்றி நாம ஸ்டெப் பை ஸ்டெப் பாப்போம். நம்ம வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான். ஆனா, அத பயன்படுத்தும் பழக்கம்தான் நம்ம ஃபியூச்சரை முடிவு செய்கிறது. ஒரு உண்மைய சொல்லணும்னா, நம்ம இந்தியா மாதிரி நாட்டில 100 பேர்ல 80 பேரு சேவ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, ரெகுலரா பண்றது 10 பேரு தான். காரணம், பெரிய இன்கம் இல்லாதனால சேவ் பண்ற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கிறதில்ல. ரூபாய் சேமிக்கணும்னு மனசு இருந்தா வழி தானாக கிடைக்கும். மாதம் ரூபாய் சேவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அது ஒரு பழக்கம் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நாம குடிக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு காஃபிய அவாய்ட் பண்ணீங்கன்னா, மாதம் ரூபாய் சேமிக்கலாம். ஒரு வீக்கெண்டுல பீஸா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணீங்கன்னா, ரூபாய் சேமிக்கலாம். இதுவே மொத்தம் ரூபாய் ஆச்சு. இந்த ரூபாய் தான் நாளைக்கு நம்ம ஃபியூச்சருக்கு அடித்தளமாகும். எப்போதும் நெனச்சுக்கோங்க, சேமிக்கணும் என்ற ஆசை இல்லாமல் முதலீடு தொடங்க முடியாது. எந்த அளவுக்கு சம்பளம் வந்தாலும் அந்த முதல் 10% உங்கள் ஃபியூச்சருக்கு ரிசர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு சேமித்த ரூபாய் தான் நாளைக்கு 10 மடங்காக திரும்பி வரும். இதுதான் ஸ்மார்ட் ஃபைனான்ஸ் என்று பல பொருளாதார வல்லுனர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம மனசு ரொம்ப கிளியரா இருக்கு. மாதம் ரூ. 500 சேமிக்க முடியும். ஆனா அடுத்த கேள்வி, அதை எங்கே போடணும்? எந்த முதலீடும் ரிஸ்க் இல்லாமல் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும் என்பதுதான் எல்லாரோட விருப்பம். அப்படின்னா, பிகினருக்கு சிம்பிளான 3 சேஃப் வழிகள் இருக்கு. ஆப்ஷன் 1 ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டின்னு சொல்லுவாங்க. இது மிகவும் ஈஸி. எந்த பேங்க்ல அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல மாதம் ரூபாய் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஆர்டி அக்கவுண்ட் தொடங்கலாம். இப்போ இந்தியாவில் ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.5% வரை கிடைக்கும். ஒரு வருடம் முடிஞ்சதும் 6,200 ரூபாய் வரை கிடைக்கும். இதுல பெரிய ரிஸ்க் இல்ல. சேஃப், ஸ்டெடி ரிட்டர்ன். சரி, இப்போ ஆப்ஷன் 2 பத்தி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இது மாடர்ன் அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழி. ரூபாயிலேயே ஆரம்பிக்கலாம். நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் தேர்வு செய்தால் வருடத்துக்கு 10 முதல் 12% வரை ரிட்டர்ன் கிடைக்கும். நீண்ட காலம் 5 முதல் 10 வருடம் தொடர்ந்து கட்டுனீங்க அப்படின்னா கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக் மாதிரி நடக்கும். எக்ஸாம்பிள், ரூபாய் மாதம் 10 வருடம் என்றால் 60,000 ரூபாய் போட்டு சுமார் 1,10,000 ரூபாய் வரை கிடைக்கும். அடுத்து ஆப்ஷன் 3 எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்கள், இன்சூரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். எல்ஐசில சில பிளான்கள் ரெக்கரிங் சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். மாதம் 500 முதல் 1000 ரூபாய் வரை. இதுல 2 பயன்: இன்சூரன்ஸ் கவர் பிளஸ் கார்போரேட் ரிட்டர்ன். ரிஸ்க் ஃப்ரீ டிசிப்ளின் சேவிங் ஹேபிட் டெவலப் பண்ண உதவும். எந்த ஆப்ஷனை எடுத்தாலும் முக்கியம் ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சி. மாதம் தவறாமல் பணம் கட்டுவதுதான் ரிட்டர்னை நம்ம பக்கம் திருப்பும். பிற்காலத்துல இது ஒரு பெரிய தொகையாக மாறும். சரி, இப்போ ஒரு சின்ன கணக்கு பாப்போம். மாசம் ரூபாய் இது பெரிய தொகை இல்ல. ஆனா இந்த ரூபாய்க்கு ஒரு பவர் இருக்கு. உதாரணத்திற்கு மாசம் ரூபாய் பேங்க் ஆர்டியா போட்டீங்க அப்படின்னா 12 மாசங்க சுமார் 6,000 ரூபாய். இது ஒரு வருடத்துக்கான சின்ன முதலீடு. இந்த முதலீட்டுக்கு சுமார் 6.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது வருட முடிவில் 6,200 முதல் 6,300 ரூபாய் வரை கிடைக்கும். இது என்ன, ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாக்காதீங்க. இந்த தொகைய 5 வருடம் தொடர்ந்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 5 வருடம் முடிந்து சுமார் 30,000 ரூபாய் போட்டு ரிட்டர்னுடன் 35,000க்கு மேல கிடைக்கும். சும்மா சாதாரணமா 500 ரூபாய்ல ஆரம்பிச்ச ஒரு சேமிப்பு 5 வருஷம் கழிச்சு 35,000க்கு மேல கிடைக்குது. சரி, இதே மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி எடுத்தா
வருடத்துக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்கும். அதே ரூ. 500 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 5 வருடம் முடிந்ததும் ரூ. 41,000 வரை வளரும். இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. அதாவது நீங்க கன்சிஸ்டன்டா சேமிக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். நீங்க 10 வருடம் தொடர்ந்து ரூ. 500 போட்டீங்க அப்படின்னா மொத்தம் போடும் தொகை ரூ. 60,000. ஆனால் ரிட்டர்னுடன் 1,10,000 வரை கிடைக்கும். அதனால தான் நிதி நிபுணர்கள் சொல்வாங்க, சின்ன தொகை போடுவது முக்கியம் இல்ல, அதை எவ்வளவு காலம் தொடர்கிறோம் என்பதே முக்கியம். இந்த சிம்பிள் கணக்கு தான் நம்ம ஃபியூச்சரை சேவ் பண்ணும். நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ற ஆசை எல்லாருக்கும் வரும். ஆனா பெரும்பாலானவங்க சொல்லுவாங்க, சம்பளம் கூடட்டும் அப்புறம் சேமிக்கலாம். உண்மையில சொல்லணும்னா சம்பளம் கூடினாலும் செலவும் கூடும். சம்பளம் அதிகமா வந்தாலும் செலவுகளும் அதே அளவுக்கு கூடும். வீடு வாடகை, இஎம்ஐ, குழந்தை கல்வி, மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே நாளுக்கு நாள் உயரும். அப்படியானா நம்ம ட்ரீம் எப்போ நிறைவேறும்? பெரிய தொகை வந்ததும் சேமிக்கலாமான்னு யோசிப்பவனும் சின்ன தொகையிலேயே தொடங்கலாம்னு முடிவெடுப்பவனும் இருவதற்கும் 5 வருடத்துக்கு பிறகு இருக்கும் வித்தியாசம்தான் ஃபியூச்சர் டிஃபரன்ஸ். அதனால பெர்ஃபெக்ட் டைம் என்பது இருக்காது. இப்போ இருக்கும் தொகையிலேயே ஆரம்பிச்சாதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். இன்னைக்கு ரூ. 500 முதலீடு பண்றவன் 10 வருஷத்துக்கு பிறகு ரூ. 1,00,000 சேமிச்சிருப்பான். ஆனால் நாளைக்கு ஆரம்பிக்கணும்னு யோசிச்சவன் இன்னும் திட்டமிட்ட ஸ்டேஜ்லவே இருப்பான். முதலீட்டுக்கு நல்ல நேரம் என்று எதுவும் இல்லை, சரியான மனநிலை தான் முக்கியம். இனி உனக்கு கிடைக்கும் வாய்ப்பு, அதுதான் உன் முதல் படி நிதி சுதந்திரத்திற்கு. முதலீடு பண்ற நேரம் நாளை இல்ல, இப்போதே. நம்ம பழக்கம்தான் நம்ம ஃபியூச்சரை ஷேப் பண்ணும். இன்னைக்கு போடுற ரூ. 500 தான் நாளைக்கு நிம்மதியோட உறங்க உதவும். முதலீடு பண்ற சரியான நேரம் இப்போதே. சரி, இப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நானும் முதலீடு பண்ண போறேன். ஆனா ஆரம்பிக்கிற பிகினருக்கு சில சிம்பிள் டிப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த 5 கோல்டன் டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா நீங்க ஸ்டெடியா growth பார்க்கலாம். டிப் 1, ஆட்டோபே ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. நம்ம மனசு இன்னைக்கு போடலாமா நாளையான்னு குழம்பும். அதனால மாதாந்திர எஸ்ஐபி அல்லது ஆர்டிக்கு ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் வச்சிட்டீங்கன்னா ஹேபிட் பில்ட் ஆகும். சேவிங் வில் ஹேப்பன் ஈவன் இஃப் யூ ஃபர்கெட். டிப் 2, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல் வைங்க. 1 வருஷத்துக்கு மொபைல் வாங்கணும், 5 வருஷத்துக்கு கார் வாங்கணும் அப்படின்னு கோல் வச்சா மோட்டிவேஷன் வரும். கோல் இல்லாத சேமிப்பு பாதை இல்லாத பயணம் மாதிரி. டிப் 3, இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே வித்ட்ரா பண்ணாதீங்க, அந்த இன்ட்ரெஸ்டையே ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டின் மேஜிக். பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் நேரம் இதுதான். டிப் 4, 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. எந்த பிளான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்தது வீக்னு பார்க்கணும். அவ்வப்போதும் சரி செய்தால் ரிஸ்க் குறையும். டிப் 5, அவசர கால நிதியை பிரித்து வைக்கவும். வாழ்க்கையில் எப்போ என்ன வரும் தெரியாது. ஒரு சிறிய தொகை 3 மாத செலவு அளவு பேங்க்ல பேக்கப் அமௌண்ட் வைங்க. இதுதான் உண்மையான சேஃப்டி நெட். இந்த 5 பழக்கங்களும் இருந்தா ரூ. 500 தொடங்கிய நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஒரு நாளில் பெரிய ஃபினான்ஷியல் சக்சஸ் ஸ்டோரி ஆக மாறும். ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பதில்லை முக்கியம், அவன் எப்படி நினைக்கிறான் என்பதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குது. சிலர் மாதம் ரூ. 50,000 சம்பாதிச்சாலும் இது போதாதுன்னு சொல்லுவாங்க. சிலர் 10,000 சிறிய சேமிப்பு பழக்கம் வைத்து வாழ்க்கையை மாத்துறாங்க. அதுதான் இன்வெஸ்டர் மைண்ட் செட். முதலீடு பண்றது ஒரு கணக்கு வேலை இல்ல, அது ஒரு மனநிலை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மாதமும் ரூ. 500 வைப்பது ஒரு மனநிலை வளர்ச்சியின் சின்னம்தான். அந்த ரூ. 500 மேல வந்தா சேமிப்போம், குறைந்தாலும் சேமிப்போம். அதுதான் நம்ம டிசிப்ளின். முதலீடு பண்றவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அல்ல, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. சம்பளம் வந்த உடனே 10% எடுத்து வைப்பாங்க. இது ஃபியூச்சருக்காகன்னு. அந்த ஃபியூச்சர் திங்கிங் தான் நம்மளை கிரவுட்ல இருந்து பிரிக்குது. நினைச்சு பாருங்க, நம்ம பாடிக்காக நம்ம தினமும் சாப்பாடு போட்டுறோம், ஆனால் நம்ம ஃபியூச்சருக்காக தினமும் ஏதாவது போட்டுறோமா? ரூ. 500 என்றாலும் அது ஒரு விதை மாதிரி. இன்னி விதை போட்டால் நாளைக்கு மரம் வரும். ஆனால் விதை போடல் அப்படின்னா நிழல் கிடையாது. அதனால ஸ்டார்டிங் ஸ்மால் இஸ் நாட் அ வீக்னஸ், அது ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன். மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க, நம்மளோட ப்ராக்ரஸ் தான் முக்கியம். இன்னைக்கு நீங்க 500 வச்சா நாளை 1000 வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு வைக்கலன்னா நாளை அந்த ஹேபிட்வே உருவாகாது. இதுதான் முதலீட்டாளரின் உண்மையான மனநிலை. இன்று சிறியதாக தொடங்கு, நாளை பெரியதாக வளர்.
தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம எதிர்பார்க்கிறது இப்போ நிம்மதி. அந்த நிம்மதி வரணும்னா நம்ம கையில இருக்கிற பணத்தோட நட்பு நல்லா இருக்கணும். இன்னைக்கு மாதம் 500 ரூபாய் சேமிச்சா நாளைக்கு அந்த பழக்கம் நம்மள பெரிய அளவுக்கு கொண்டு போகும். முதலீடு பண்றது ஒரு கணக்கு இல்ல. அது ஒரு பொறுப்பு. நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ஃபியூச்சருக்கும். பெரிய தொகை வேண்டாம், பெரிய மனசு போதும். நீங்க இன்னைக்கு 10 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தீங்க. இன்னும் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு ஒரு டெசிஷன் எடுங்க. எந்த பிளான்லவோ சிறியதா தொடங்குங்க, ஆனா தொடங்காம விடாதீங்க. இன்னைக்கு போடுற 500 ரூபாய் தான் நாளைக்கு உங்கள ஃபியூச்சரை பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் நாணயம் 360. நம்ம நாணயம் 360 சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.